நிறைய யூடியூபர்ஸ் வருஷக்கணக்காக வீடியோஸ் போட்டு அது ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப்பை மட்டுமே நம்பாதீங்க. உங்களோட கண்டென்ட் யூடியூப்பில் ரீச் ஆகலைன்னா ஒருவேளை ஃபேஸ்புக்கில் ரீச் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆகலாம். ஸோ இந்த எல்லா மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்றில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. உங்களோட கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஒரு வீடியோ நீங்கள் போட்டாலும் அது மானிட்டைஸுக்கு போகலாம். ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று எஸ்எம்எம்னு சொல்லுவாங்க. இது உங்களை ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண வேண்டிய வரும். ஆப்ஷன்ஸ் இருக்குது. 50 ரூபாயிலே மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் மானிட்டைஸ் பண்ணும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி 4000 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட சேனல் டெட் ஆகிடும். அப்புறமா அது ஃப்ரீஸ் ஆகிடும்னா அப்புறம் உங்களுக்கு வியூ கிடைக்காது. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது யோசிச்சு பாருங்கள். இன்னொரு மெத்தட் கூகுள் ஆட்ஸ். இந்த கூகுள் ஆட்ஸ் மெத்தடில் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெனுவினான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் அந்த கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும், கொஞ்சம் நிறைய அமௌண்ட் தேவைப்படும். ஸோ உங்களால் அந்த கேஷை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். சரி, இந்த 2 மெத்தடுமே வேண்டாம், எனக்கு காசே செலவாகாமல் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாகவே உங்களுக்கு வியூஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஜெனுவினான சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. அதே மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும் உங்களோட சேனல். கூகுள் ஆட்ஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் வரும். ஆனால் அது கொஞ்சம் கேஷ் செலவு பண்ண வேண்டிய வரும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு வேளை ரீச் ஆகாமலும் போகலாம், ஒரு வேளை உங்களோட சேனல் பிளாக் ஆனாலும் ஆகலாம். இந்த 2 மெத்தடுமே எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.